படைக்கிறார். ரெண்டு விதமா படைக்கிறார். சைவ சாமி அசைவ சாமின்னு ரெண்டு சாமி இருக்கிறார். அம்பாள்னா அசைவ சாமி, முருகன் சிவன் மகாவிஷ்ணுனா சைவ சாமி. இந்த சைவ சாமி கும்பிடும்போது வடை பாயசம் அது இதெல்லாம் அம்பாள் சாமி அசைவ சாமி கும்பிடும்போது கோழிகறி ஆட்டுக்கறி அது இதை கண்டதாக எல்லாம் பருப்பு. ஆனா அசைவத்திலே கடவுள் இருக்கிறாரா சைவத்திலே கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா ரெண்டுலையுமே இல்லை. அவங்க உடலுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார். ஆனா அசைவமானா இருக்கட்டும் சைவமானா இருக்கட்டும், இது ரெண்டையும் சாப்பிடலன்னா அவரே இருக்க மாட்டார். அதனால மனிதனுக்கு உலகத்துல முதல் கடவுள் யாருன்னா உணவு தான். ஆனால் இதுல இந்த உணவுல கடவுள் இருக்கிறாரு, அதை கொண்டு சாப்பிடணும்னா எப்பவுமே சாப்பிட மாட்டான். அதனால கடவுள் பேர் சொல்லி அன்னைக்கு படையில போட்டு சாப்பிடலாம்னா அதை வணங்கிட்டு சாப்பிடலாம்னா அதை வணங்கிட்டு அங்க கடவுளை வணங்கினானா இல்லை, ஆகாரத்தை வணங்கான், உணவை வணங்கான். ஒரு மனுஷனுக்கு 2 பேரை பிடிச்சிக்கோ, 2 ரூம்ல போடு, ஒரு 15 நாளைக்கு நீங்க யாரும் ஒருத்தர் கடவுளை இருக்கிறார் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு போட்டிட்டு, ஒருத்தருக்கு வந்து கடவுள் இல்லை உணவு இருக்குது அது போதும் அப்படின்னு இருக்கிறவங்களையும் போட்டிட்டு, உணவு கேட்கறதுக்கு உணவு இருக்குது 15 நாளைக்கு ஒரு குழந்தைன்னா கடவுள் இருக்கிறவங்களுக்கு வரமாட்டார், செத்து போயிருக்கார். உணவு இருக்குதுன்னு வெளியே வரும், நல்லா போட்டு போயிடும் இல்லையா? ஏன்னா வயதான சாப்பிட்டாரு. அப்போ கடவுள் எதுல இருக்குதுன்னா உணவுல தான் இருக்குது. பிறந்த குழந்தைக்கு கடவுள் தெரியுமா? ஆனா உணவு தேவைப்படுது, உணவோடு கருது உடனே தாய்ப்பால் கொடுப்பான். அப்போ மனிதனை காப்பாற்றக்கூடியது முதல்ல கடவுளே இல்லை உணவு தான். மனுஷனை மட்டும் இல்லை